நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. விஜய் பாத்தீங்கன்னா ரொம்பவே கோவத்தோட போயிட்டாருங்க. மல்லி தான் இவ்வளவு பெரிய அமௌண்ட் எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் விஜய் வந்து கண்டிப்பா யோசிக்கதான் போறாரு. ஏன்னா மல்லிக்கு அவ்வளவு பெரிய சுச்சுவேஷன் எதுவுமே இல்ல, இந்த 1,00,000 ரூபாய் பணத்தை எடுத்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து யோசிக்கிறாருங்க. வெண்பா ஒரு பக்கம் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாங்க. வந்து மல்லியை பாக்குறாங்க. மல்லி வந்து ரொம்பவே சோகத்தோட இருக்காங்க. ஏன்னா நேத்து தான் டாடா வந்து மல்லியம்மா மேல ரொம்பவே பாசத்தோடையும் அன்போடையும் பேசினாங்க. ஆனா இப்ப என்னடா மல்லியம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி கிட்டே கேட்குறாங்க. மல்லி வந்து அதாவது 1,00,000 ரூபாய் பணம் வந்து என்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு, நான் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வெண்பா கிட்ட மல்லி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. வெண்பா வந்து அப்படியா மல்லியம்மா, இந்த வீட்டுல ராஜேஸ்வரி ஆண்டியை தவிர வேற யாருமே எப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சிருக்க மாட்டாங்க, பிக் பார்ட்டி எங்க, பிக் பார்ட்டியை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணியம்மா கிட்ட நம்ம வெண்பா பார்த்தீங்கன்னா விசாரிச்சுட்டு இருக்காங்க. யார் இந்த அக்கௌண்ட் புக் உங்ககிட்ட கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா வந்து நம்ம அன்னபூர்ணி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் அன்னபூர்ணி பாத்தீங்கன்னா இதை வந்து மல்லி வாங்க மறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கிட்ட கொடுத்து அனுப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம அன்னபூர்ணியம்மா சொல்றாங்க. இதுல இருந்து இவங்க எல்லாருக்கும் சந்தேகம் வந்துருது. நான் வந்து எந்த போட்டோவும் கொடுக்கல, நான் எதுக்கும் அப்ளை பண்ணல, எப்படி திடீர்னு உங்ககிட்ட புக்கை வந்து கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லியும் பாத்தீங்கன்னா அன்னபூர்ணி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அன்னபூர்ணியம்மாவுக்கு எதுவுமே புரியல. ஐயோ பிள்ளை மல்லி, எனக்கு தெரியல மல்லி, திடீர்னு யார் இந்த புக்கை இப்படி எல்லாம் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுக்குறாங்க, எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் நான் யோசிக்கல. ஏன்னா நீதான் எப்படி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் யதார்த்தமா நான் அந்த புக்கை வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனா இதுக்குள்ள இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு, அந்த புக்குள்ள அவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பா தெரியாது மல்லி அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியம்மா பாத்தீங்கன்னா மல்லி கிட்ட சொல்றாங்க. மல்லிக்கு சந்தேகமான சந்தேகம் வந்துகிட்டே இருக்குதுங்க. ஆனா அவங்க கிட்ட இப்ப எந்த ஆதாரமும் இல்ல. இன்னொரு பக்கம் ராஜேஸ்வரி ரஞ்சிதா ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா மல்லியை பத்தி ஒரு திமிரான பார்வையாலேயே பார்த்துட்டு இருக்காங்க. அவனால எதுவுமே செய்ய முடியாதுடி, நாங்க நினைச்சதை சாதிக்குவோம் அப்படின்ற மாதிரி ராஜேஸ்வரி வந்து நம்ம மல்லியோட முகத்தை பாக்குறாங்க. மல்லிக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஆனா அவங்க கிட்ட எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுக்கான ஆதாரம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லைங்க. அதனால மல்லி வந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க. விஜய் கிட்ட எப்படியாவது மாட்டிக்கிட்டு என் பேரை வந்து ஒரு தப்பான இடத்துல வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க எல்லாருமே இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கு நல்லாவே தெரியுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ராஜேஸ்வரி பத்தின மல்லி என்ன நினைச்சிட்டு இருக்க, என் தம்பி வந்து உன்னை கையால தாங்கி தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தா அப்படியே அவனை வளைச்சு போட்டுலான்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறியா, அது வந்து ஒரு காலமும் நடக்காது. இந்த ராஜேஸ்வரியை பகச்சிட்டு இந்த வீட்டுல எப்படி இருந்துறேன்னு சொல்லிட்டு பாக்குறடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா மல்லி கிட்ட சவால் விடுறாங்க. மல்லி இதுல இருந்தே கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம வெண்பா வந்து மல்லியம்மா இது எல்லாமே ராஜி ஆண்டியோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.